ஹாய் வீவர்ஸ் நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல்லோட எல்லா மேட்ச்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 10வது மேட்ச். இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வந்து மோதுறாங்க. மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மார்ச் 30ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 3-6 காம்பினேஷன், அதாவது குருவும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா செவ்வாய் சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜாக் பிராசர் மேக்கர் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. நம்மளும் வந்து ப்ரெடிக்ஷனில் வந்து சொல்லியிருந்தோம் வந்தோடனே அவுட் ஆயிடுவாரு. இந்த மேட்ச் வந்து அப்படி வந்து அவுட் ஆக மாட்டார். 1-2 பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அடிச்சிட மாட்டார். ஒரு மீடியமான ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு 25லேருந்து 30 ரன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபேப் 2+, அவரும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அடிக்க மாட்டார். ஒரு மீடியமான ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அபிஷேக் பொருள் அவர் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சம்மி டிஸ்வி அவர் கொஞ்சம் ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாயிண்ட் வந்து எடுத்துருவார். அடுத்து அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து அஷ்டோ சர்மா போன மேட்ச் இவர் வந்து நல்லா விளையாடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டார். இந்த மேட்ச் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இந்த மேட்ச் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்கும். அடுத்து மிச்சல் ஸ்டார்க்கு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து மோஹித் சர்மா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து முகேஷ் குமார் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கேஎல் ராகுல் பார்த்தோன்னா அந்த மேட்ச் வந்து வராருன்னு சொல்கிறாங்க பிளேயிங் லெவலில். அப்படி கேஎல் ராகுல் வரும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ்க்கு மேலேயே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து அபிஷேக் சர்மா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அடிச்சிட மாட்டார். ஆனால் ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கான ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்து இஷான் கிஷன் 30+ ரன்ஸ் கண்டிப்பாக வந்து அடிப்பார். அவருக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குது. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்கோர் வந்து அடிப்பார். அடுத்து என்ரிச் கிளாஸனுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து அனிகேட் வர்மா பிளேயிங் லெவலில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நல்லா வந்து விளையாடும். ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறைய வந்து இருக்குது. அடுத்து அபினவ் மனோகர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து பேட் கமின்ஸ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து முகமது சமி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ரஜித் சிங் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக ஆடம் சாம்பா பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ டிஸ்லையும் எஸ்ஆர்ஹெச்லையும் 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக் பிராசர் மேக்கர், ஃபேப் 2+, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா, ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அப்புறம் இந்த பேட் கமின்ஸ், சிம்ரஜித் சிங்கு, அப்புறம் இன்னும் 2 பேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து டாஸை பொறுத்து ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங் அதில் பொறுத்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ட்ரீம் டீமுக்குள்ளே கொண்டு வரலாமா வேணாமான்னு. ஸோ இன்னும் டெலிகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா கேஎல் ராகுல், மோஹித் சர்மா, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை வந்து போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட் இவங்க 3 பேரில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். மல்டிபிள் டீம்ஸ் போகிறவங்க நான் பெஸ்ட் பிளேஸை சொன்னவங்களையும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இந்த மேட்ச் வின்னிங் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க அந்த 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து கேட்காதீங்க. அப்போ வந்து மெசேஜ் பண்ணி நான் பார்க்க கூட மாட்டேன். அப்போ வந்து கொடுக்க வந்து முடியாது. ஸோ வின்னிங் ப்ரைஸஸ் வேணுன்னா முன்னாடியே வந்து சொல்லுங்கள். அந்த 7 மணிக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வின்னிங் ப்ரைஸஸ் கொடுக்க வந்து கேட்காதீங்க. புதுசாக வந்து சேனல் வந்து பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.